ஹாய் டெவ்ஸ், கெஸ் மை நம்பர் கேம் அதில் வந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். இப்போ அந்த பார்ட் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கெஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கப்ப டூ ஹை மாதிரிலாம் வருதில்ல, பட் ஆனால் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த வேல்யூ ஸ்கோரான வேல்யூ குறையணும். நம்ம ஒவ்வொரு கெஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூ குறைஞ்சாதான் நம்ம அதை ஹை ஸ்கோரில் வைக்க முடியும். அதே நேரத்தில் சான்ஸ் வந்து 20 சான்ஸை நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு, அதனால தான் 20ன்னு கொடுத்துருக்கோம். அந்த 20 கம்மியாகிட்டே வரணும். ரெண்டாவது ஸ்கோர் 0ன்னு வந்துருச்சுன்னா கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி வரணும். இதுதான் இப்போ இந்த வீடியோட அப்ஜெக்டிவ். டக்குன்னு பண்ணலாம். இப்போ என்னென்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்கோரை வந்து கம்மி பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இஃப் நம்மளோட கெஸ் வந்து கிரேட்டர் தான் சீக்ரெட் நம்பராக இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, அதுக்கு முன்னாடி ஸ்கோரை டிக்ளேர் பண்ணணும். அவுட் ஆஃப் த லூப்பில் வெளியில் எங்கன்னா அந்த சீக்ரெட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம்ல, நம்பர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கனால ஸ்கோரை வந்து லெட்டில் டிக்ளேர் பண்ணலாம். ஸ்கோர் வந்து லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணோம். டிஃபால்ட்டாக ஸ்கோர் 20. ஓகேயா? இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா, ஸ்கோர் கெஸ் கிரேட்டர் தான் செய்யணும். மைனஸ் அதாவது மைனஸ்ன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. மைனஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்த்தோன்னா 2ல் அந்த மாதிரி தான் வரும். பட் நமக்கு என்னென்னா, நம்ம அந்த வேல்யூ இருக்கும்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, document.query selector text content equal to என்ன கொடுக்கணும்னா ஸ்கோர். இப்போ கெஸ் கிரேட்டர் தேனாக இருக்கப்போ கம்மியாகிட்டு வரும். இப்போ கெஸ் கிரேட்டர் தேன் இப்போ 9 கொடுக்குறேன். மெசேஜில் போயிடுச்சு. சாரி மெசேஜில் வரக்கூடாது. ஸ்கோரில் நம்ம மனிப்புலேட் பண்ணணும். ஸ்கோரில் நம்ம மனிப்புலேட் பண்ணிட்டோன்னா பண்ணிட்டு இப்போ சேவ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் 10 கொடுக்குறேன். இஃப் கெஸ் கிரேட்டர் தேனுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். கம்மியாகுதா? இப்போ கம்மியாகுது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே இந்த 2 ஹைங்கிறது வந்து காணாமல் போயிடுச்சு. ஒரு எரர் பண்ணிட்டோம். சாரி கைஸ், அந்த நம்பரை வந்து நான் அந்த இதை வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் 14 கொடுத்தோன்னே கம்மியாகுது, 15 கொடுத்தோன்னே ஒரு வேல்யூ கம்மியாகுது, 16 கொடுத்தோன்னே கம்மியாகுது, 17 18 அப்படின்னா ஸ்கோர் கம்மியாகிட்டு வருது. இதே இதை நம்ம என்ன பண்ணால் கெஸ் லெஸ் தேன் நம்பருக்கும் நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இப்போ கெஸ் லோவுக்கும் நமக்கு அது வரும். இப்போ 12ன்னு கொடுத்தா கூட 2 லோ, பட் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம கிளிக் பண்ணிட்டு லோவிலே வந்தாலும் ஸ்கோர் வந்து மைனஸில் போனால் கூட அது கேம் ஓவர்னு நம்ம சொல்லணும். ஸ்கோர் 0ன்னு வந்துட்டா அதுக்கு ஒரு லாஜிக் பண்ணணும். அதை யோசிங்க எப்படின்னு கைஸ். இப்போ என்னென்னா, எங்கே அந்த இதை போடலான்னா, உன்னோட ஸ்கோர் கிரேட்டர் தேன் 0 இருக்கணும் இந்த ஸ்கோர். ஸோ அப்போ அந்த ஸ்கோர் வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே கெஸ் பண்ணுறோம். ஸோ எல்ஸ் இஃப் கெஸ் கிரேட்டர் தேன் சீக்ரெட் நம்பர் இருக்குல்ல, அந்த இடத்துல அதுக்கு கீழே அந்த கண்டிஷன் கீழே இஃப் ஸ்கோர் வேரியபிள் இங்கே கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீ ஹை வேல்யூவில் கேட்டுக்கிட்டு இருப்ப. அப்போதைக்கு வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்தால் எனக்கு இதை டிஸ்பிளே பண்ணு. எல்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுன்னா, document.query selector மெசேஜில் ஹைன்னு கொடுத்ததுக்கு பதிலாக கேம் ஓவர் அப்படின்னு கொடுத்துரு. இப்போ என்னென்னா,
இந்த ஹை இது எல்லாத்தையும் நீ போயிட்டு அந்த கண்டெக்ஸ்க்குள்ளே போகணும். அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுறணும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ நீ கெஸ் பண்ணி பாரு. 2ஆ 5. கேம் ஓவர்னு வந்துருச்சு. ஸ்கோர் 0 அப்போ கேம் ஓவர்னு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு மேலே போகல. பட் ஆனால் என்னன்னா உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ரீலோட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 2 காட்டுது. கெஸ் மை நம்பர் 23 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் தடவை செக் பண்ணுறோம், செகண்ட் தடவை செக் பண்ணுறோம். அதனால் பாருங்கள் இங்கே 2ன்னு இருக்கு. அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். இந்த கன்சோலில் 2ன்னு வந்துட்டுருக்கு. 3 4 5 6 7 8 9 அப்படியே கெஸ் பண்ணிக்கிட்டே வரோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 அப்போதைக்கு பாருங்கள் 2 ஹைன்னு இருக்கு, இன்னும் மாறல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0க்கு அடுத்து செக்குன்னு கொடுக்குறப்ப தான் கேம் ஓவர் ஆகுது. ஓகேவா? அது ஏன்னா இப்போ காட்டுறேன். அது ஏன்னா நம்ம இங்கே ஸ்கோர் கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்கிறோம். கிரேட்டர் தேன் 0னா அப்போ ஸ்கோரும் 0 இதுவும் 0 இருக்கப்ப அது என்ட்ரு ஆகுது. அது வந்து இந்த கண்டிஷனை திருப்பி ரீட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் அது என்னன்னா இது வந்து கிரேட்டர் தேனாக மாறணும். அதாவது இது 0 பெருசாக மாறணும்னா அந்த பக்கத்தில் இருக்கிறது பெருசாக மாறினாதான் நமக்கு இந்த கண்டிஷனுக்கு போகும். ஸ்கோர் வந்து 0 இதுவும் 0ங்கிறப்ப அதனால் திருப்பி இதுக்குள்ளே தான் போகும். ஸோ அதனால் ஸ்கோர் 0 ஆகும்போது இது 1 வேல்யூ நம்ம கொடுத்தோன்னா ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா ஸ்கோர் 0 வந்துடும். 0 கிரேட்டர் தேன் 1ங்கிறப்ப அந்த சமயத்தில் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து கேம் ஓவர் முன்னாடியே வந்துடும். இப்போ அதை செக் பண்ணிடுவோம். உங்களுக்கு சொல்கிறது புரியுதான்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்கோரும் 0 இங்கே கம்பேர் பண்ணுற வேல்யூ 0 இருந்தனால தான் நமக்கு வந்து 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா போகையில் -1 ஸ்கோர் போகையில் தான் இங்கே வந்து நமக்கு வேல்யூ இந்த லூப்புக்கு இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போணுச்சு. இப்போ செக் பண்ணுவோம் பாருங்கள். இங்கே ஸ்க்ரீனை காட்டுறேன். ஸ்டார்ட் கெஸ்ஸிங்லேயே இருக்குது. 12 வச்சுருக்கேன். சாரி 12 15 வச்சுருக்கேன். கீழே செக் ஆகிட்டே வருது பாருங்கள். 3 4 5 6 7 8 9 10 17 18 19 20 வந்தோன்னே இப்போ பாருங்கள் கேம் ஓவர் அங்கே வந்துருச்சு. 20லே வந்துருச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கானா. ஸ்கோர் 1ல் இருக்குது. அது ஏன்னா நம்ம இன்னும் ஸ்கோரை அப்டேட் பண்ணல. அதை மாற்றிடலாம். கேம் ஓவர் வந்துருச்சு. ஸ்கோரை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிட்டா இப்போ ப்ராப்ளம் சால்வ். ஸ்கோரை எப்படி அப்டேட் பண்ணுறது? ஸ்கோரை அப்டேட் பண்ணுறது பிரச்சனையே இல்லை. இங்கே இருக்காதான். document.query selector text content equal to score. இதை வந்து நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். இது இந்த எல்ஸ் மெசேஜ் இருக்குல்ல, இங்கே வந்து அப்டேட் பண்ணிட்டா ஸ்கோர் வந்துடும். இப்போ திருப்பி செக் பண்ணுவோம். திருப்பி பாருங்கள் 15 இருக்கு. 15 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக 119. இப்போ பாருங்கள் ஸ்கோர் வந்து இப்போயும் 0 ஆகலை. ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், திருப்பி செக் பண்ணுவோம். கைஸ், நாம் தான் ஸ்கோரை 0ன்னு சொல்லி மாற்றணும். மாற்றிட்டோன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும்.
இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது வந்து ஸ்கோர் வந்து அங்கே போய் ரெடி ஆகலை, அதனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இப்போ வந்து 8ன்னு கொடுக்குறேன். செக் 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 செக். ஆக்சுவலாக ஒன்றுக்கு அப்புறம் ஏன் போடனா இந்த கெஸ் சீக்ரெட் நம்பர் வந்து நமக்கு வந்து மைனஸ் மைனஸ் பண்ணிட்டு வருது, அதனால் வருது. பட் இங்கே அந்த கண்டெக்ஸ்டுக்குள்ளே போகாதனால நம்ம மேனுவலாக அந்த மெமரியை இங்கே மேனுவலாக என்ட்ரு பண்ணுறோம் நம்மளாம். நெக்ஸ்ட்டு கொடுக்குற 0 இது கேம் ஓவர், ப்ராப்ளம் சால்வ். இதே இது லோவுக்கும் பண்ணிடணும். சேம் கண்டெக்ஸ்ட்டை நம்ம லோவுக்கும் பண்ணிடணும். இஃப் ஸ்கோர் greater than 1 அதை இங்கே போட்டுட்டு எல்ஸில் இதை போட்டுட்டோன்னா ப்ராப்ளம் சால்வ். இப்போ நம்ம வந்து லோவாக இருக்க வேல்யூவும் செக் பண்ணோன்னா நமக்கு வந்து கேம் ஓவர் வரும். கேம் ஓவர், ப்ராப்ளம் சால்வ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங்கையும் இந்த ஸ்கோர் ஹை ஸ்கோரை எப்படி கொண்டு வரலாங்கிறத பார்ப்போம். பை கைஸ்.